This conference will now be recorded. This இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் conference பண்ணலாம். will இன்னைக்கு now be recorded. ஓகே, இன்னைக்கு வந்து ஃபோர்த் டேங்க, டே 4. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இன் டாலி ஏர்ப்ளைன். ஸோ மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள் என்னவா இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் ரிப்போர்ட்ஸா இருக்கலாம், ஸ்டாக்கோட மூவ்மெண்டா இருக்கலாம், ஸ்டாக்கோட ஏஜிங்கா இருக்கலாம், பார்ட்டியோட அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து பார்ட்டியோட அவுட்ஸ்டாண்டிங்ல வந்து உங்களுக்கு ஏஜிங்கா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து சில பேர் வந்து இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணாம இருக்காங்க. ஸோ நிறைய ரிப்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைம் சேவிங் இருக்கும், நிறைய மேனுவல் ப்ரிப்பரேஷன், எக்ஸல் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஸ்பெசிபிக் டாபிக்காவே நமக்கு இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இன் டாலி ஏர்ப்ளைன் 4th டே நம்ம பார்க்க போறதுங்க. ஸோ இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஈவினிங் முடியல அப்படின்னா ஈவினிங் செஷன் கூட நீங்க ஸ்பெட் பண்ணிக்கலாங்க. ஓகே, and even to understand MIS report management oriented reports. First of all, நம்ம டேலியோட ப்ராடக்ட்ல என்னென்ன கவரேஜ் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இப்போ வந்து டேலிக்கு நியூவா இருக்கலாம், டேலிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல டேலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு 10 years நீங்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன டேலி ப்ராடக்ட்ல என்ன கவரேஜஸ் இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்தவரைக்கும் அக்கௌண்டிங்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி கரன்சி இருக்கு. ஸோ மல்டி கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து மல்டிபிள் கரன்சி யூஸ் பண்றீங்க, நீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, ஃபாரினுக்கு வந்து ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மல்டி கரன்சி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் மட்டும் அப்படி சொல்லிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து கம்பெனி வந்து ஐஎன்ஆர்ல நம்ம இந்தியாவில் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரினுக்கு ஒரு கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஸோ அங்க டாலர் வைஸ் நீங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி அதுக்கு உண்டான பேங்க் சார்ஜஸ் அல்லது லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது, பையிங் சார்ஜஸ் விட செல்லிங் சார்ஜஸ் காஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க அந்த இன்புட் வந்து நம்ம டேலியில போட்டுக்க முடியும். டேலியை பொறுத்தவரையிலும் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் வந்து டாலர்ல நீங்க பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மல்டி கரன்சி ரிப்போர்ட்டா இருக்கு. அகைன் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை பொறுத்தவரையிலும் பேசிக் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க டேலியில பண்ணிக்க முடியும். அதுல உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லோன் கொடுக்குறீங்க அல்லது உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு உங்களுக்கு கிரெடிட் பீரியட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு கான்ட்ராக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு பேராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன இன்புட் நம்ம செலவு பண்ணிருக்கோம், அதுல என்ன அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு, அதனோட மார்ஜின்ஸ் என்னங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே பேசிக் ஃபீச்சர்ஸ். பிளஸ் பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட். பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே பட்ஜெட் பண்ணிருப்பாங்க. நம்ம லிக்விடிட்டி கேஷ் பேஸ் பண்ணியோ அல்லது நம்மளோட அசெட் பேஸ் பண்ணியோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சேலரி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரெண்ட் இருக்கு, ஸோ வேஜஸ் இருக்கு அல்லது டிடிஎஸ் இருக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஸோ மந்த்லி ஒன்ஸ் உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களுக்கு என்ன பட்ஜெட்டிங்காக உங்களுக்கு என்ன ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ எகைன் பாத்தீங்கன்னா பேங்கிங் ஃபீச்சர்ஸ் நேம் உதாரணத்துக்கு பார்த்தோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் டேலியில் இருக்கு. எகைன் மார்க்கெட் ஓச்சர் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஆடிட்டர் ஆஃபீஸ்லயோ அல்லது வந்து உங்களோட அக்கௌண்ட் ஆஃபீஸ்லயோ உங்களோட டேட்டா எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட டேட்டா கொடுப்பீங்க, திருப்பி அவரு கொடுக்குற வரையும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க, திருப்பி வந்து உங்களோட டேட்டாஸ் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாரு, திருப்பி இம்போர்ட் பண்ணுவாரு, நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவும் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருக்கிற டேட்டாவும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு இன்னைக்கு போறாரு அப்படின்னா நீங்க ஒரு 10 நாள் ஆடிட் பண்றதுக்காகவோ ஐடி ஃபைல் பண்றதுக்காக கேட்டாரு அப்படின்னா அவர் ஏற்கனவே எவ்வளவு டேட்டாஸ் எடுத்துட்டு போயிருந்தாரோ பேலன்ஸ் என்னவா நீங்க எக்ஸ்ட்ரா அவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போட்டிருந்தீங்களோ அந்த வவுச்சர் மட்டும் மார்க்கெட் வவுச்சர்ல போய் தனியா நிற்கும். அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கோ உங்களோட ஆடிட்டர்ஸ்க்கோ நீங்க முடியும். நெக்ஸ்ட் பேரோல பொறுத்து உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு 10 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் நீங்க அவங்களுக்கு சேலரி அலோகேட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா அவங்க ஒரு லெஜர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவோம், அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்குறது, திருப்பி ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். இது எந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்ம என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது நம்ம தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு பேசிக் இருக்கும், அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இருக்கும், இது டிடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதை எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ பேரோங்கிற ஒரு ஆப்ஷன் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி அவங்களோட டோட்டல் ஹிஸ்டரி, அவங்க என்ன அலவன்ஸ்ல இருக்காங்க,
அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்க, அவங்க என்ன லீவ் எடுத்திருக்காங்க, அவங்க என்ன அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு பே ஸ்லிப் எடுக்கலாம், பே ஷீட் எடுக்கலாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்க அப்படியே வந்து பே ஷீட் எடுத்துட்டு போய் நீங்க பேங்க்ல மெயில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்தே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டேலியில ப்ரொவிஷன் இருக்கு. நார்மலா ஒரு 5 எம்ப்ளாய்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். நீங்க எந்த கால்லேஷன் நீங்க போக தேவையில்ல, ஈஸியா பண்ணிக்கலாம். அதே போல உங்களோட பயோமெட்ரிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கா டேலிக்குள்ள இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பேரோல்ல இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் மெயிலிங்கிறது என்னன்னா டேலியில மெயிலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும், ஒரு பார்ட்டியோட இன்வாய்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நீங்க தனியா நீங்க ஒரு எக்ஸல்லோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க மெயில போய் டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட டேலி ப்ராடக்ட்ல இருந்தே மல்டிபிள் மெயிலிங், ஸோ நீங்க யாருக்காவது வேணுனாலும் நீங்க வந்து மெயில் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஒரு பார்ட்டி உங்க சப்ளையர் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாரு, உங்க கஸ்டமர் இன்வாய்ஸ் கேட்கிறாரு, உங்க கஸ்டமர் ஒரு லெஜர் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாருன்னா டேலில இருந்தே அவருக்கு இன்வாய்ஸ் பண்ண முடியும், அவர் அக்கௌண்ட்டுக்கு பண்ண முடியும், அவருக்கு ஒரு சிசி பண்ண முடியும். இல்ல நம்ம கம்பெனிக்கு ஒரு கோ பார்ட்னர் இருக்காரு, அவருக்கு ஒரு சிசி வைக்க முடியும்னா டேலியில ப்ரொவிஷன் இருக்கு. டேலில இருந்து டைரக்டா மெயில் பண்ண முடியும். இனிமேல் நம்ம வந்து இந்த செஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மேனுவலா நீங்க வந்து மெயில் ரெடி பண்ணியோ அல்லது எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எல்லாமே டேலிலேயே ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி பார்ட்டும் நேற்று பார்த்தோம், நம்ம ஜிஎஸ்டி பார்க்கும்போது பார்த்தோம். இன்வென்ட்ரியை பொறுத்தவரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னா மல்டிபிள் குடோன் அண்ட் லொகேஷன்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் குடோன் லொகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிளா நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் யான்ஸ் வச்சிருக்கீங்க, யான் பிசினஸ் உங்களுக்கு இருக்கு, இந்த யானோட குடோன்ஸ் 2-3 இடத்துல இருக்கு, 2-3 லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க மானிட்டர் பண்ணிட்டு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எந்த குடோன்ல எவ்வளவு லாக் இருக்கு, லொகேஷன்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றத உங்களால பாத்துக்க முடியும். அதே மாதிரி பேட்ச் வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எங்க முக்கியமா தேவைப்படும் அப்படின்னா இது எக்ஸாம்பிள் ஷாப்பு அல்லது பர்டிகுலர் பார்கோட் யூஸ் பண்றவங்க அல்லது பர்டிகுலரா ஒரு மொபைல ஒரு பார்ட் நம்பர் யூஸ் பண்ணி பண்றவங்க எல்லாத்துக்கும் இந்த பேட்ச் வைஸ்ங்கிறது நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் மெடிக்கல்ஸ் இருக்காங்க, ஒரு பார்மாசிட்டிகல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பேட்ச் வைஸ் வச்சிருக்காங்க. பேட்ச் வைஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இன்னொன்னு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்க கோடு வந்து ப்ராடக்ட் அப்படின்னா இந்த சீருக்கு வித்துருக்கோம், என்னைக்கு வித்துருக்கோம், அந்த சீரியல் நம்பர் யார்கிட்ட இருந்து வாங்கி யார்கிட்ட வித்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஜிக்காக ஒரு வேரண்டிக்காக உங்க கஸ்டமர் வராரு அப்படின்னா நீங்க அந்த பேட்ச் நம்பர் போட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்டி தான் வாங்கியிருக்காரா, இது எந்த பார்ட்டில இருந்து நம்ம வாங்கினது, என்னைக்கு வாங்கியிருக்கோம், என்னைக்கு இந்த பார்ட்டிக்கு சேல் பண்ணிருக்கோங்க ரிப்போர்ட் நம்ம பார்க்க முடியும். சில பேர் அந்த மொபைல் பிசினஸ் பண்றவங்க, இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த பேட்ச் வைஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஈஸியா வந்து நம்ம கலர் யூஸ் பண்றோம் ஒரு ப்ராடக்ட்ல அப்படின்னா இதை வந்து பேட்ச் வைஸ் வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டி ஆப்ஷன் இருக்கு. என்னோட கம்பெனில வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சாம்பிள் கொடுக்குறேன், ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டியில வந்து நீங்க அதை பில்லிங் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு 16 பீஸ் கொடுத்துருப்பீங்க, இன்வாய்ஸ் வந்து ஒரு 15 பீஸ் இருக்கீங்க அப்படின்னா அதை டேலியில அதையும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ப்ராசஸிங்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களோட பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கறது வந்து நீங்க ட்ராக் பண்ண முடியும். எப்படி ட்ராக் பண்ண முடியும்? நம்மளுக்கு வந்து ஆர்டர் எவ்வளவு வந்திருக்குது, நம்ம எவ்வளவு டெஸ்பேச் பண்ணியிருக்கோம், இன்னும் டெஸ்பேச் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்குது, அது என்னைக்கு ஏஜிங் வரையும் நம்ம பார்க்கலாம். கஸ்டமர் என்னைக்குள்ள கொடுக்கணும், எனக்கு 15 நாளைக்குள்ள வேணும்னு கேட்கறாரு, அந்த 15 நாளுக்குள்ள வேணுங்கிறது நம்ம ஆர்டர் போடும்போதே நம்ம ரைஸ் பண்ணிட்டோம்னா ஓவர் டியூ ஆர்டரையும் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம கஸ்டமருக்கு ஓவர் டியூ ஆனதை நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஓவர் டியூ ஆகாம நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு டேலியில ஆர்டர் ப்ராசஸிங் இருக்குது. இந்த ஆர்டர் ப்ராசஸிங் பொறுத்தவரையிலும் நீங்க வாங்கியிருக்கீங்க ஆர்டருக்கு எகென்ஸ்டா டெஸ்பேச்சுக்கு எகென்ஸ்டா சேல் பில், எதை வேணாலும் நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி நீங்க வந்து பெண்டிங் பார்க்க முடியும். ஸோ அதே போல ஜாப் ஒர்க் இன் அண்ட் அவுட்டுங்க. ஜாப் ஒர்க் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஜாப் ஒர்க் எடுத்து நீங்க பண்ணுவீங்க அல்லது ஜாப் ஒர்க்கு எடுத்து வெளியில கொடுப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஜாப் ஒர்க் நீங்க கொடுக்குறதோ இல்ல ஜாப் ஒர்க் எடுக்கிறதோ இல்ல ஜாப் ஒர்க் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறதோ இதை வந்து டேலியில ட்ராக் பண்ண முடியும். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம், யார்கிட்ட கொடுத்துருக்கிறோம், அதுல பார்சியலா எவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோம், அதுல எவ்வளவு டேமேஜ் இருக்கு, அதுக்கு நம்ம எகென்ஸ்டா பில் பண்ணிட்டோமா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே போல ஜாப் காஸ்டிங் நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றோம், மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பர்ச்சேஸ் காஸ்ட் இது எல்லாமே பர்ச்சேஸ் காஸ்ட் ஜாபர் காஸ்டிங் இது எல்லாமே இன்பில்ட்டா வந்ததுக்கு அப்புறம் உங்களால வந்து அதை ஜாப் காஸ்டிங் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதே போல மல்டிபிள் பிரைஸ் லிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ப்ராடக்ட் ஒரு 5000 ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ஒரு 10
ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, மல்டிபிள் பிரைஸ் லெவல் வேணும், எனக்கு டீலர் ஒரு நெட்வொர்க் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நெட்வொர்க் இருக்கு, ரீட்டைலர் ஒரு நெட்வொர்க் இருக்கு, கஸ்டமர் ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா நீங்க மல்டிபிள் பிரைஸ் லெவல்ல நீங்க வந்து அலோகேட் பண்ணி அதுக்கு நீங்க பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க விற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிஜெக்ஷன் ஆகி உள்ள வருதுன்னா ரிஜெக்ஷன் இன்ல நீங்க போடலாம், அல்லது ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க உங்க சப்ளையர் இருந்து, அந்த பர்ச்சேஸ் பண்ணின ப்ராடக்ட் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ரிஜெக்ஷன் அவுட் நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ அதே போலதான் மெட்டீரியல் இன் அண்ட் அவுட்டுங்க. ஸோ இதை வந்து பார்க்க முடியும். பேசிக்கா வந்து நம்ம எம்ஐஎஸ் ரிப்போர்ட் போறதுக்கு முன்னாடி நமக்கு டேலியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம எம்ஐஎஸ் ரிப்போர்ட் பார்க்க முடியும். ஸோ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தர் மட்டும் எனக்கு ஆடிபிளா இருக்கா, ஸ்கிரீன் வருதான்ற மட்டும் எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிருங்களேன். வருதுங்க, வாய்ஸ் வருதுங்க, ஸ்கிரீன் வருதுங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ஸோ அகைன் டேலி ப்ராடக்ட்டை பொறுத்தவரையிலும் என்னென்ன ஸ்டாச்சுரி கவரேஜ் இருக்கு. ஸ்டாச்சுரி கவரேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைலிங் தவிர டாக்ஸேஷன் பார்ட்ல என்னென்ன இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜஸ்ட் இது வந்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வேட் இருக்குது. வேட் ஏன் ஸ்டில் வேட் ஏன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் எல்லாமே உங்களுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே வேட் தான் நம்ம பண்ணணும், அதுக்கு ஜிஎஸ்டி பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா வந்து வேட்டும் தேவை, ஜிஎஸ்டி தேவை. ஜிஎஸ்டியில ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம கஸ்டமருக்கு கிரெடிட் எடுக்கிறதுக்காக இன்வாய்ஸ் வைஸ் பிரேக்அப் மந்த்லி ஒன்ஸ் பண்ண போறோம். ஜிஎஸ்டிஆர் 2 நம்ம பண்ண பர்ச்சேஸ் நம்ம செக் பண்ண போறோம். ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B யூஸ் பண்றோம். அதே போல டிடிஎஸ்ல வந்து குவார்டர்லி இயர்லி எல்லாமே இது வேணுன்றதுக்காக நம்ம வந்து டிடிஎஸ்ல ஃபார்ம் 24Q 26Qலாம் அதே மாதிரி டிசிஎஸ் டாக்ஸ் கலெக்ஷன் சோர்ஸ் நம்ம வந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு டேலியில ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ எம்ஐஎஸ் ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு எம்டி இருக்காரு, ஒரு டைரக்டர் இருக்காரு, ஒரு மேனேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காரு, அவருக்கு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம டேலியில என்னென்ன இருக்கு. ஸோ இது சில பேருக்கு தெரியாம இருக்கு. இது வந்து என்ன பண்றாங்க தெரியலன்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அக்கௌண்ட் பீப்புள் இது தெரியலன்னு சொல்லிட்டு மேனுவலா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம இதுல இருந்து ஈஸியாவே நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ டேலியல் ரிப்போர்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ பேசிக்கா டேலியில வந்து டே புக்ஸ் இருக்கு. டே புக்ஸ் மீன்ஸ் நீங்க டெய்லியும் போடுற என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு டே புக்ல நீங்க எடுத்துக்கலாம். எகைன் வந்து பாத்தீங்கன்னா லெஜர்ஸ் எடுத்துக்கலாம். லெஜர்ஸ்ல நம்ம என்ன எடுக்க போறோம், லெஜர்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டி ரிப்போர்ட் நம்ம எடுக்க போறோம். ஸோ பார்ட்டி ரிப்போர்ட்ல அவர் என்னைக்கு வந்து அவருக்கு பில் பண்ணியிருக்கோம், அவருக்கு என்னைக்கு நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் கேஷ் வாங்கியிருக்கோம், அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் எடுக்க முடியும். ட்ரையல் பேலன்ஸ்லாம் இயர் எண்டிங் அக்கௌண்ட்டுங்க, ஃபைனல் அக்கௌண்ட் சொல்லுவோம், அந்த அக்கௌண்ட் எடுக்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுக்க முடியும், ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுக்க முடியும், பேலன்ஸ் ஷீட் எடுக்க முடியும். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் வைஸ் லெஜர். ஸோ குரூப் வைஸ் லெஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மல்டி ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க, மல்டி ஏரியாவுக்கு நீங்க சேல் பண்றீங்க, இல்ல மல்டிபிள் புரோக்கர் வைஸ் நீங்க சேல் பண்றீங்க, இது எல்லாத்தையும் நீங்க வந்து செக்ரிகேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றேன், நான் கரூர் ஏரியா பாக்குறேன், உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஏரியா பாக்குறேன் அப்படின்னா அந்த ஏரியா வைஸ் அந்த சேல்ஸ்மேன் வைஸ் அந்த பார்ட்டி வைஸ் நீங்க ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதே போல பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்க பார்க்க முடியும். பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் நம்ம பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம், பிரேக்கப் வைஸ் பார்த்துக்கலாம். அதே போல அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ நம்மளோட பார்ட்டிஸ் வந்து டோட்டலா நம்ம கம்பெனிக்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள்ஸ் இருக்கு அல்லது அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவல்ஸ் இருக்கு, அதை ஏஜிங் வைஸ் பார்க்கலாம் அல்லது ஓவர் டியூ வைஸ் பார்க்கலாம், அதை வந்து ஏரியா வைஸ் பார்க்கலாம், அது சேல்ஸ்மேன் வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் எப்படி வேணாலும் மல்டிபிள் ஆங்கிள் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்க முடியும். அதே போல பட்ஜெட்ஸுங்க. பட்ஜெட்ஸ்ன்றது என்னது, ஸோ நம்ம கம்பெனிக்கு நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எப்படி போடுதோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி இயர்லி ஒன்ஸ் பட்ஜெட் போடுறாங்களோ, நீங்களும் அதே போல நம்ம கம்பெனி என்ன பேலன்ஸ்ல இருக்கோ அந்த பேலன்ஸ்க்கு பொறுத்தவரையிலும் நீங்க வந்து பட்ஜெட்டிங் பண்ணிட்டு அதுல வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் நார்மலா பண்ணிருக்கிறோம், பட்ஜெட் எவ்வளவு, அந்த வேரியன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்க பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் வருதுங்க, ஒரு எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஆர்டர் வருது, ஒரு 1 crore ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம், அந்த 1 crore நம்மளோட பட்ஜெட் வந்து 80 lakh, அந்த 80 lakh வந்து சரி இவ்வளவு பே பண்ணணும், ஸோ டிசைனிங் இவ்வளவு பே பண்ணணும், சாம்பிளுக்கு இவ்வளவு பே பண்ணணும், ஸோ டிராவலிங் இவ்வளவு பே பண்ணணும், வேஜஸ் இவ்வளவு பே பண்ணணும், ப்ரொடக்ஷன் சார்ஜஸ் இவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸோ டெய்லியோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்டிங் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஆக்சுவலா பண்ணியிருக்கோம், எவ்வளவு டிஃபரன்ஸ் வச்சிருக்கிறோம், ஸோ இன்னும் வந்து மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கான்றதை நம்ம பார்க்க முடியும். எகைன் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம கம்பெனிக்கு ரிசிப்டா வந்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு ரிப்போர்ட்டா பார்க்க முடியும், பேமெண்டா கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா பார்க்க முடியும். எகைன் வந்து கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க, நம்ம கம்பெனிக்கு வந்து கேஷ் வந்து இன்னைக்கு இவ்வளவு இருந்துச்சு, இந்த மாசம் இவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு இன்ஃப்ளோ ஆச்சு, இவ்வளவு அவுட் ஃப்ளோ ஆச்சு,
இன்கேஸ் ஏதாவது இதுல வேரியன்ஸ் இருக்கான்றத பார்க்கலாம். எப்படி பட்ஜெட் பாக்குறோமோ அதே மாதிரி கேஷோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் பார்க்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த 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 மாசம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா உள்ள வந்திருக்கு, வெளில வந்து ஒரு 20 லட்ச ரூபா போயிருக்கு. ஸோ நெட் ஃப்ளோ, இன்ஃப்ளோ, அவுட் ஃப்ளோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி ஃபண்ட் ஃப்ளோன்றது ஆஸ் பர் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆகும். இது டிஃபால்ட்டாவே டேலி வந்து நீங்க போட்டுக்கிற டிரான்சாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இடத்துல இன்புட் உங்களுக்கு கொடுக்கும். எகைன் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ்மெண்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களோட கான்ட்ராக்ட் பண்றீங்க அல்லது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வளவு பில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரே டேலிக்குள்ள ஒரே கம்பெனிக்குள்ள நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றீங்க, ஸோ ஏ பில்டிங், பி பில்டிங், சி பில்டிங் நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஏ பில்டிங்க்கு என்ன செலவு பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன இன்கம் வந்திருக்கு, என்ன பில் ஜெனரேட் பண்ணிருக்கீங்க, அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங்ல உங்களுக்கு என்ன இன்கம் வந்திருக்குது அல்ல நெட் லாஸ் வந்திருக்கான்னு நீங்க பார்த்துக்க முடியும். அது போல பாத்தீங்கன்னா ரேஷியோ அனலைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து என்ன ரேஷியோஸ், நம்ம பட்ஜெட் என்ன, நம்ம என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நம்மளோட கஸ்டமரோட பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, நம்மளோட சேலரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன கரண்ட் அசெட், என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்றது நம்ம பார்க்க முடியும். அதே போல சேல் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம பார்த்திருக்கோம். பிராண்ட் வைஸ் ஸ்டாக் டீடைல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பிராண்ட் வைஸ் அப்படின்னா உங்களுக்கு நேற்று பார்த்த மாதிரி மொபைல் வைஸ் அல்லது கலர் வைஸ் அல்லது பிராண்டட் வைஸ், ஸோ டிவி சைஸ் வைஸ் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்க முடியும். அதே போல குரூப்ஸ் அண்ட் ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்த மாதிரி டாக்ஸேஷனை பொறுத்தவரை டிடிஎஸ், ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து டேலி ரிப்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு. மேக்ஸிமம் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ரிப்போர்ட் எல்லாமே தேவையானதா இருக்கும். இது போக நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டா வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரிப்போர்ட் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இதுல நம்ம பிடிஎஃப்ல பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம வந்து டேலியில வந்து லைவா பார்க்கலாம். ஸோ மந்த் வைஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுங்க. மந்த் வைஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிறது வந்து இது வந்து இந்த ஸ்கிரீன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்க. இதுல பாருங்க சக்தி சரண் அன்கோங்கிற கம்பெனி 2019-20 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வந்து ஏப்ரல், ரெண்டாவது ஸ்கிரீன் வந்து மே மாசங்க. இப்போ நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க பிஎன்எல் போனீங்கன்னா நார்மலா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரே ஸ்கிரீன் தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு மந்த் தான் பார்க்க முடியும். அதுலயே நீங்க இந்த ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூ காலம், ஆல்டர் காலம், டெலிட் காலம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அது வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமா நீங்க ஸ்பில் பண்ணிட்டு லாஸ்ட் மந்த் எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, இந்த மந்த் எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, லாஸ்ட் மந்த் எவ்வளவு நெட் ப்ராஃபிட், இந்த மாசம் எவ்வளவு நெட் ப்ராஃபிட், இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ பிசினஸ் அனலைசிஸ்ல இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கோவிட் பீரியட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு, இந்த இயர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்க முடியும். பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன பிசினஸ் எப்படி நம்ம ஷெடியூல் பண்றதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து குரூப் வைஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நான் பார்த்த மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து ஏரியா வைஸ், நீங்க இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பூரா உங்களோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் வைஸ், ஏரியா வைஸ் உங்களுக்கு வந்து யார் யார் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்ல என்னன்னு பார்க்க முடியும். குரூப் வைஸ் லெஜர்னு சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் கீழே ஒரு சில 3 கஸ்டமர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஈரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரூர் இருப்பாங்க, மதுரை இருப்பாங்க. அந்த மதுரை கீழே ஒரு சில செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு தாட் இருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. டேலியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஏரியா வைஸ் பிரிக்கணும்னா நீங்க பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட். இது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேக்கப்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ லிஸ்ட் வந்து ஒரு ஏப்ரல் மாசமோ மே மாசம் அப்படின்னா நீங்க வந்து பார்க்க முடியும். என்ன சேல் பண்ணிருக்கோம், என்ன சேல் பண்ணிருக்கோம், பேசிக் வேல்யூ எவ்வளவு, ஸ்டேட் வேல்யூ எவ்வளவு, அவுட் வேல்யூ எவ்வளவு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆடிட்டர்ஸ் வந்து டேட்டா கேட்கறாங்க சார், இல்ல எங்க கம்பெனி வந்து டேட்டா கேட்கறாங்க, எனக்கு வந்து இந்த பிரேக்கப் போட்டு கேட்கறாங்க. பேசிக் என்ன ப்ராடக்ட் டேட்டா கேட்கறாங்க, பேசிக் வேல்யூ என்ன ப்ராடக்ட் டீடைல்ஸ், என்ன ஜிஎஸ்டி இதெல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்க எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை உங்களோட பில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல ரிசீவபிள்ஸ்ங்க. நம்ம ஸோ நம்ம கம்பெனிக்கு ரிசீவபிள்ஸ் எல்லாம் வரவேண்டிய பணம், நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணிருக்கோம், வரவேண்டிய பணம் எல்லாம் எவ்வளவு அப்படின்றது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும், பார்ட்டி இருக்கும், பெண்டிங் அமௌண்ட் இருக்கும், ஃபைனல் பேலன்ஸ் இருக்கும்,
வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல் F7 பில் பார்ட்டி வைஸ் ஒரு டீடைல்ஸ் இருக்கும். நீங்க இதுல போய் ஒவ்வொரு பார்ட்டியும் பிரேக்அப் வைஸ் டோட்டல் வைஸ் நீங்க பாத்துக்க முடியும். ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் டீடைல்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, பட்ஜெட் தான் இது. ஸோ பட்ஜெட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஈச் எவ்ரி எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க வந்து பாத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மென்ட் இந்த இடத்துல பாருங்க 1 ஏப்ரல் 2019 இருந்து 31 வரையிலும் பாத்தீங்கன்னா 1,38,000 ஆக்சுவலா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பட் பட்ஜெட்டிங் போட்டது வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 60,000. ஸோ 60,000ன்றது ஏப்ரல் மட்டும் தான் நாங்க காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வேரியன்ஸ் வந்து உங்களோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் காலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலத்துல வந்து உங்களோட வேரியன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ முன்னாடி போட்டிருக்கிறது எக்ஸ்பென்சஸ் வைஸ், இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா என்ன நம்ம செலவு பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல என்ன நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம், இந்த இடத்துல என்ன வேரியன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு டேலி ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிரும். அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஜாஸ்தி பண்ணிருக்கோம், அல்லது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாவே தெரிஞ்சிடும். இதுதான் பட்ஜெட்ஸ். அதே போல ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ரிசிப்ஷன் பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் இந்த இயர்ல, இந்த மந்த்ல, இந்த குவார்டர்ல, இந்த ஹாஃப் இயர்லி இயர்ல வந்து ஸோ எவ்வளவு ரிசீவபிள்ஸ் நம்மளுக்கு வந்துருக்குது, எவ்வளவு பேயபிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், எதுதான் கொடுத்துருக்கோன்றதை நீங்க பார்த்துக்க முடியும். அதுல வந்து பேங்க் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுதான் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ. ஸோ கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னு நான் சொன்னோம் உங்களுக்கு. கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது மந்த்லி வந்து எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ ஆயிருக்கு, அவுட் ஃப்ளோ ஆயிருக்கு, நெட் இன்ஃப்ளோ ஆயிருக்கா அல்லது அவுட் ஃப்ளோ ஆயிருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல 21,86,870 ரூபா இன்ஃப்ளோ ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், டாக்ஸ், அது இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,49,148 ரூபா நம்மளுக்கு அவுட் ஃப்ளோயிங் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு நெட் இன்ஃப்ளோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,37,722 ரூபா நம்மளுக்கு நெட் இன்ஃப்ளோ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலயே நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து எந்த இதுல இருக்கோம், நம்ம கம்பெனி வந்து இந்த மந்த் எப்படி இருந்திருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கீழே இருக்காங்க மார்க்கெட்டிங் பீப்புளோ அல்லது வந்து சேல்ஸ் பீப்புளோ அல்லது வந்து அக்கௌண்டிங் பீப்புளோ வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நம்ம அந்த ஃப்ளோ வந்து பார்க்கறதுக்காக நம்ம எக்ஸாக்டா நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஃப்ளோல வந்து எந்த இடத்துல நம்ம அதிகமா இருக்கிறோன்றதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிஃபரெண்ட் கேட்டகரி யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, மேல மதுரைங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல மதுரைங்கிற ஒரு ஏரியாவை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக விட்டுருக்கோம். இந்த இடத்துல என்ன பில்லிங் ஆயிருக்குன்றது நீங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு பில் ஆயிருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 12,21,000 பில் ஆயிருக்கு, சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18,38,038 பில் ஆயிருக்கு. ஸோ கீழே வந்து எக்ஸ்பென்சஸ் பாருங்க, உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் இன்வெர்ட் இருக்கு, அவுட்வர்ட் இருக்கு, பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து A மைனஸ் பி. ஸோ ஏ வந்து ரெவன்யூ, பி வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ எவ்வளவு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ மதுரையை பொறுத்தவரை நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்குங்க, 10,71,207 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே போல கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 2,02,180 வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் சேலத்துல பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 18,38,000 தான் நம்ம வந்து சேல் பில் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டாக்கு பேலன்ஸ் இதெல்லாம் போக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 27,60,590 ரூபா, 590 மைனஸ்ல வந்து 9,22,591 ரூபா நம்மளுக்கு லாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டிஃப்ரெண்ட் பிசினஸ் பண்றீங்க, ஒரே பிசினஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் பண்றீங்க, டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதையும் நம்ம வந்து டேலியில இன்கார்பரேட் பண்ண முடியும். அது த்ரூ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம கொண்டு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். அதாவது ஜாப் ஒர்க் அனலைசிஸ் சொல்லுவோம், அது வந்து நம்ம பார்த்துக்க முடியும். எகைன் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ அனலைசிஸ் சொல்லுவோம். ரேஷியோ தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்க்கு முக்கியமா தேவைப்படுறது. பிரின்சிபல் குரூப்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் குரூப்ஸ், இதுல பிரின்சிபல் ரேஷியோஸ். பிரின்சிபல் குரூப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல், நம்மளோட கேஷ், நம்மளோட பேங்க், நம்மளோட ஓடி, நம்மளோட சண்டே டெப்டாரோட அவுட்ஸ்டாண்டிங், நம்மளோட கிரெடிட்டாரோட அவுட்ஸ்டாண்டிங், எவ்வளவு சேல்ஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளவு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நம்மளோட ரேஷியோஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்ல ரேஷியோஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துக்கலாம். ரொம்ப பியூட்டியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிசீவ் டர்ன் ஓவர் இன் டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 74.31 நாள் இருக்கு. இது என்ன அப்படின்னா நீங்க வந்து ப்ராடக்டை சேல் பண்றீங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது உங்களோட பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் உங்களோட கஸ்டமர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடிச்சு விட்ட போனீங்கன்னா ஒரு கஸ்டமர் 7 நாள்ல உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காரு, அந்த கஸ்டமர் வந்து
ப்ராம்ப்டான கஸ்டமரா இல்ல அந்த கஸ்டமருக்கு ஃபர்தரா பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கறது நீங்க வந்து இதுல இருந்தே நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க பண்ண முடியும். அவர் ஃபர்தரா பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஒரு கஸ்டமர் வந்து எவ்வளவு நாள் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காருங்க ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க இதுல ஈஸியா வந்து பாத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்க ஆர்டர் வாங்குவீங்க. ஆர்டர் வாங்கி நீங்க அதுக்கு ஒன்றான அதை ஒர்க் அவுட் பண்றீங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்பாச் பண்றீங்க. அந்த டெஸ்பாச்க்கு எகென்ஸ்டா சேல் பில் பண்றீங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்போ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை பர்ச்சேஸ் ஆர்டர் பெண்டிங். பர்ச்சேஸ் ஆர்டர் பெண்டிங்கிறது எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதாவது இந்த சக்தி சரண் அண்ட் கோங்கிற கம்பெனி வந்து எம்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு வந்துட்டு இவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த ஆர்டரையும் நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு எகென்ஸ்டா சேல் பில் பண்ணிக்கலாம். இதுக்கு எகென்ஸ்டா பர்ச்சேஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஆர்டர் பாசிங் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு பிஓ கொடுத்துருக்கோம். பிஓக்கு எகென்ஸ்டா கூட்ஸ் டெலிவரி பண்ணிருக்கோம். கூட்ஸ்க்கு எகென்ஸ்டா சேல் பில் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் ஸ்டாக் டீடைல்ஸ். பிராண்ட் வைஸ் ஸ்டாக் டீடைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு பார்த்து தெரியும். இந்த இடத்துலயே உங்களுக்கு எல்ஜி பிராண்ட் இருக்கு. எல்ஜியில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து மெரூன் 180 லிட்டர் இருக்கு. அந்த 180 லிட்டர்ல வந்து எங்க ஊருக்கு சப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து இது எல்லாமே ஸ்டாக் ஐட்டம். இதுல பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்குங்க. அதாவது ஏப்ரல் 1/4/2019 இருந்து 31 மே 2019 வரையிலும் உங்களோட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருந்துச்சு, நீங்க கம்பெனிக்காக எவ்வளவு இன்புட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நீங்க சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்றதை எல்லாமே பார்க்க முடியும். சில பேர் இது தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம், எவ்வளவு ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்திருக்கு, எவ்வளவு இன்வெர்ட் ஆச்சு, எவ்வளவு அவுட்வர்ட் ஆச்சு, எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்றத நீங்க பாத்துக்க முடியும். பிராண்ட் வைஸ், ஏரியா வைஸ், இந்த குடோன் வைஸ் நீங்க பாத்துக்க முடியும். இதுவும் அதே போல ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட். இந்த எனக்கு வந்து ஒரு சில கம்பெனி எல்லாம் கேட்பாங்க. இப்போ எல்ஜி வந்து நம்ம டீலர்ஷிப் எடுத்திருக்கோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த எல்ஜியில ரெஃப்ரிஜரேட்டர்ல இந்த மெரூன் கலர். ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம வந்து அவுட்டர் டீடைல்ஸ்ல எடுத்து நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளவு என்னென்ன பிராண்டு, என்னென்ன பிரான்ச்ல இருந்து எவ்வளவு குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிறோம், அதனோட ரேட் என்ன, ஆவரேஜ் ரேட் என்ன, பர்சன்டேஜ் எவ்வளவு, இந்த ப்ராஃபிட் எவ்வளவுன்றது கூட நம்ம எடுத்துக்கு பார்த்துக்க முடியும். க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த மேனேஜர் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்த விஷயம். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம டேலியில வந்து எந்தெந்த இடத்துல போய் பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இப்போ வரையிலும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே நடந்த இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அப்டேட் பண்ணலாம் சார். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் சார். யாருக்காவது டவுட் இருக்குங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன்ஸ் டிஸ்பிளே ஆகுதா? வாய்ஸ் ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆகுதுங்களா? இல்ல கிளியரா இருக்குங்க. ஓகே 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 சார். அந்த ஸ்டாக் கேட்டகரி போட்டிங்க இல்ல, அதுல ஸ்டாக் பிராண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா, அதுல கீழ இருந்துச்சு இல்ல இந்த டவுன் வைஸ். ஆமா சார். அந்த அது எந்த டேட்டா அது? ஒன் செகண்ட். ஸ்டாக் கேட்டகரியில இதுங்க. இதுலதான் இதுல இதுங்க. இதுக்கு ப்ரீவியஸ் இதுங்களா? ஓகே. இதுல வந்து இது ரெண்டு பிராண்ட் அண்ட் கோயம்புத்தூர் சேலம்ங்கிறது கோடவுனா? எல்ஜி பிராண்டுங்கிறது குரூப்புங்க. எல்ஜி ரெஃப்ரிஜரேட்டர் கேட்டகரி. கேட்டகரி மெரூன் 180 லிட்டர் வந்து ஸ்டாக் ஐட்டம். சரி. எல்ஜி ரெஃப்ரிஜரேட்டர் மெரூன் 180 லிட்டர் வந்து ஸ்டாக் ஐட்டம் நேம்ங்க. ஐட்டம் இது கோயம்புத்தூர் ஸ்டாக் ஐட்டம். கோயம்புத்தூர், மதுரை, சேலம் வந்து குடோன். சரி சரி. அப்ப அந்த 182 ஓட ஸ்பிளிட் அது இல்லீங்களா, அந்த க்ளோசிங். ஓகே. ஆமா 180 ஓட ஸ்பிளிட். ஓகே ஓகே, थैंक यू. கரெக்ட்டா. ஸ்டாக் சம்மரி. ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல வந்துட்டு இந்த 180 ஓட உங்களுக்கு அந்த ஸ்பிளிட்டிங் 60 வந்து 180. க்ளோசிங் டெலிவரி எங்க இருந்து எந்த குடோன்றது எவ்வளவு? எந்த குடோன்ல ஸ்டாக் இருக்கு, எந்த குடோன்ல இருந்து எவ்வளவு போயிருக்கு, அந்த குடோனுக்குள்ள இன்வெர்ட் எவ்வளவு, அந்த ஸ்பிளிட் அது கரெக்ட் தான்.
அந்த சொல்லிட்டுங்க சார், இன்னோட அவுட். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் பேசிக் திங்ஸ் தான், உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கு ரெகுலர் என்ட்ரிஸ் நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா, டிஸ்பிளே டே புக்ல போனீங்கன்னா நீங்க ரெகுலர் திங்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ரெகுலர் திங்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏப்ரல் டு மே வரல நான் ரிப்போர்ட் பார்க்குறேன். நீங்க இந்த இடத்துல வந்துட்டு சேஞ்ச் ஓச்சர் போயிட்டு நீங்க பர்ச்சேஸோ அல்லது வந்து சேல்ஸோ நீங்க ரிப்போர்ட் பார்க்க முடியும். இது சில பேருக்கு உங்களுக்கு தெரியாது, பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமா அல்லது ஒரு லெஜரா போய் பார்ப்பாங்க. நார்மலா டிஸ்பிளே டே புக்ல போயிட்டு நீங்க இந்த இடத்துல பீரியட் செக் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஏப்ரல் டு ஏப்ரல் ஏபிஆர்னு கொடுத்தா வந்துடும். இதுல வந்து எல்லா வவுச்சர்ஸுமே கலந்துருக்கும். ஸோ பேமெண்ட் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும், கிரெடிட் நோட் இருக்கு, எல்லாம் நீங்க தேடிட்டு இருக்கணும். இந்த ரைட் சைட்ல F4ங்கிற பட்டன் கொடுத்துட்டு நீங்க சேல்ஸ் வேணுமா சேல்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது டெபிட் நோட் வேணுமா டெபிட் நோட் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டே புக் என்ட்ரிஸ்ங்க. அதே போல லெஜர் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல ரிப்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, அதுல வந்து அக்கௌண்ட் புக்ஸ், அதுல வந்து லெஜர். ஸோ ஒரு பர்டிகுலர் உங்களோட கஸ்டமர் அல்லது பர்டிகுலர் உங்களோட சப்ளையர் ரிப்போர்ட்ஸ் கேட்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னா நீங்க போய் ரிப்போர்ட்ஸ்ல வந்து பார்த்துக்க முடியும். இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம். இதுல வந்து ரைட் சைட்ல பீரியட் சேஞ்ச் பண்ணிட்டு ஏப்ரல் டு மேல தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் நோட் ஆயிருக்கு, ஒரு டெபிட் நோட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்துக்க முடியும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்படியே ரைட் சைட்ல பில் வைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கலாம், எவ்வளவு ஓவர் டியூ இருக்குன்றது நீங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்து பொறுத்தவரையிலும் அவருக்கு வந்து ஒரு 34,000 ரூபாய் ஓவர் டியூ இருக்கு. கிரெடிட் நோட் ஒரு 1,07,000 கொடுத்துருக்காரு. கரண்ட் இயர்ல ஒரு பில் வந்து டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துக்க முடியும். பர்டிகுலரா ஒரு பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெஜர். ஸோ அதில் வந்துட்டு நீங்க ரிப்போர்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம். அதே போல பீரியட் கொடுத்துட்டு மேலேயும் ஸ்பேஸ் பார் என்டர் அடிச்சு கீழேயும் ஸ்பேஸ் பார் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்துடும். நீங்க பாத்துக்கலாம். அப்படியே நீங்க பிரிண்ட் கொடுத்துக்கலாம், மெயில் கொடுத்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் வந்து இயர் எண்டிங்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் சொல்லுவோம். அது ரிப்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ்ல போய் நீங்க பாத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். இந்த ரைட் சைட் பட்டனை பொறுத்தவரைக்கும் ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். அதே போல இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், இந்த சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இந்த பிரேக்கப் வரும். ஒன்று இந்த இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். இல்லை அப்படின்னா F12 கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆல் லெவல்ஸ் இன் டீடைல் ஃபார்மட் எஸ் கொடுத்துட்டு எகைன் ஒரு ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகி வந்துடும். F12 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகி வந்துடும். F12. ஸோ இது வரல, செக் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு பிரேக்கப் ஆகி வந்துடும். இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது இயர் ஒன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்துட்டு நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல உங்களுக்கு உங்களோட டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், உங்களோட டெட்டார்ஸ் பேலன்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்க முடியும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஏரியா வைஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதுல என்னென்ன வவுச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதே போல டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், குரூப் வவுச்சர் ஆர் குரூப் சம்மரி, நீங்க எதுல வேணாலும் நீங்க போய்க்கலாம். ஸோ குரூப் சம்மரி போறீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார் கொடுக்குறீங்க. சன்ட்ரி டெப்டார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரேக்கப் வைஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சன்ட்ரி டெப்டார்ஸ் கோயம்புத்தூர், சன்ட்ரி டெப்டார்ஸ் ஈரோடு எல்லாமே வந்திருக்கு. அதே போல ரைட் சைட்ல வந்து ஆல்ட் F1 டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கப் இதுல வந்துடும். நம்ம பார்த்த மாதிரி பிரேக்கப் வந்துடும். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹேம்ரிஸ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிஸ்க்குள்ள போறோம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா நார்மலா சன்ட்ரி டெப்டார்ன்றத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏன்னு ஒரு சப் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சப் குரூப் கிரியேட் பண்ணிட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த சப் குரூப்ஸ் கீழே நீங்க எவ்வளவு ஏரியா வேணாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். எவ்வளவு சேல்ஸ்மேன் வைஸ் அல்லது புரோக்கர் வைஸ் நீங்க பிரிக்கணும்னாலும் நீங்க பிரிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்துட முடியும். அதே போல பர்ச்சேஸ் ரிப்போர்ட், நம்ம சேல் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், இதுல சேல் ரெஜிஸ்டர் பார்ப்போம். சேல் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் வைஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும், ஏப்ரல் டு மார்ச். அதே போல கீழே பாத்தீங்கன்னா கிராஃப் வைஸ் வந்துடும். கிராஃப் வைஸ் பார்க்க போதே ஒரு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட சேல்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. மந்த் வைஸ் அப்படின்னு இங்க கீழே பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. எகைன் உள்ள வராரு. ஸோ ஏப்ரல் உள்ள வந்துட்டு இந்த சேல்ஸ் டீடைல்ஸ் நீங்க பார்க்க முடியும். இந்த ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா F6 எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் உள்ள போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா
கோயம்புத்தூர் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, ஈரோடு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, அந்த மாசம் எவ்வளவு கேஷ் ஆயிருக்கு, கேஷ் சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு டேக்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல இருந்தே ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈரோடு எந்தெந்த பார்ட்டியெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இது எங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்குறோம், டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், சேல்ஸ் ரெஜிஸ்டர் வந்துட்டு ஏப்ரல் மந்த் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சண்டே டெப்டாரோட சேல்ஸ் பார்த்துக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் சேல்ஸ். இந்த கேஷ் எதுக்காக இருக்கு அப்படின்னா இது எல்லாமே கிரெடிட்ல சேல் ஆயிருக்கு, இதை பொறுத்தவரையிலும் கேஷ்ல சேல் ஆயிருக்கு. அதே போல டோட்டல் சேல்ஸ் வந்து 58 லேக் வந்திருக்கு. அது வந்து பிஃபோர் ஜிஎஸ்டி வந்து 58 வந்திருக்கு, பிளஸ் ஜிஎஸ்டி 2Ds அண்ட் டாக்ஸஸ் அந்த ரிப்போர்ட்ல கலெக்ட் பண்ணது வந்து 9,02,348 வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். அதே போல நீங்க டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், சேல் ரெஜிஸ்டர்லயே வந்து அந்த மந்த் வந்து இண்டிவிஜுவலா நான் இன்வாய்ஸ் வைஸ் நான் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா டேட்டு, பார்ட்டி, என்ன சேல் வவுச்சர், என்ன சேல் இன்வாய்ஸ், டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளவு பண்ணியிருக்கிறோம், இதுல கிராஸ் ரெவன்யூ என்ன, கிராஸ் ரெவன்யூங்கிறது பிஃபோர் ஜிஎஸ்டி, அதனோட காஸ்ட் எவ்வளவு. ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டி வந்து காஸ்ட் வந்து நம்ம சேல் பண்ணது வந்து 4,45,400 சேல் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட காஸ்ட் வந்து 2,60,500 பண்ணியிருக்கோம். நம்மளோட 4% வந்து ப்ராஃபிட், அதாவது 1,77,900 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சில மேனேஜ்மெண்ட்ல கேட்பாங்க ஒரு இண்டிவிஜுவல் சேல்ஸ் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரே திங் வந்து நீங்க என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ்ல வந்து ஸ்டாக் வேல்யூ கரெக்டா நீங்க எக்ஸாக்டா நீங்க போட்டிருந்தீங்கன்னா காஸ்ட் அலோகேஷன் கரெக்டா வந்துடும். அதுக்குண்டான ரெவன்யூ நீங்க பார்த்துக்க முடியும், அதனோட கிராஸ் ப்ராஃபிட் நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ இது வந்து சேல் ரெஜிஸ்டர். அதே போல டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், சேம் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர். ஸோ பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் பொறுத்தவரைக்கும் இப்போ ஆடிட்டர் கேட்கிறாரு எனக்கு வந்து இந்த மாசம் பர்ச்சேஸ்ல வந்து எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு வந்து பிரேக்கப் வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஒன்னு இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல போய் நீங்க பிரேக்கப் வைஸ் கொடுக்கலாம். நீங்க பார்ட்டி வைஸ் சேலு, உங்களோட பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அல்லது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ல டாக்ஸ் எவ்வளவு கட்டிருக்கீங்க நீங்க பார்க்க முடியும். அல்லது உங்களோட காலம்னார் ரிப்போர்ட்ல கேட்கிறாரு. காலம்னார் ரிப்போர்ட் நிறைய பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது இன்வாய்ஸ் வைஸ் பிரேக்கப்பா உங்களுக்கு அமைக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலம்னார் எஃப்ஐ காலம்னார் இருக்கும். எங்க போய் பார்க்குறோம், நம்ம பார்க்கறது பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் பார்க்க போறோம். டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக்ஸ், பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் பார்க்குறோம். ஏதோ ஒரு மந்த் உள்ள போயிடும். இந்த இடத்துல எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா காலம்னார், காலம்னார் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் ஆடிட்டர் கேட்கிறாரு, எதெல்லாம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் சப்ளையர் நேம் வேணும் எனக்கு, அதே போல குவான்டிட்டி வேணும், ஸோ ரேட் வேணும், ஸோ இதில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். கீழே வந்து டைப் ஆஃப் காலத்தில் நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் லெஜர் அதுலேருந்து இம்போர்ட் பண்ணால் இம்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஆல் ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக் காலம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கப் வைஸ் வந்துடும். ஸோ அந்த பிரேக்கப் வைஸை பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு என்ன குவான்டிட்டி, பேசிக் ரேட்டு, ஸோ கிராஸ் வேல்யூ, இன்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி அல்லது ஐஜிஎஸ்டி நீங்க கால்குலேட் பண்ணி இதை செக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எக்ஸல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி நீங்க ஆடிட் ஆப்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இதுல ஏதாவது நீங்க எக்ஸல் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்றதுனால நீங்க பண்ணிக்க முடியும், அல்லது நீங்க டைரக்டா அப்படியே மெயிலும் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸல் ஃபார்மட் ஸோ உங்களுக்கு வந்துடும். இதுல ஏதாவது ஒர்க்கிங்ஸ் பண்ணணும், இதுல ஏதாவது நீங்க வந்து கால் லிசன் போடணும் அப்படின்னா நீங்க போட்டுக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ டிஸ்பிளே இருக்கா சார்? டவுட் யாராவது வந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். டவுட் யாருக்காவது இருக்குங்களா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அவுட்ஸ்டாண்டிங், டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவ்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ் நம்மளுக்கு வர வேண்டிய நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் அமௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதுல கேட்பீங்க இதுல எல்லாமே பார்ட்டிஸ் எல்லாம் கலந்து இருக்குது, இது எப்படி நான் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க ரைட் சைட்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல பாருங்க பில் பார்ட்டி வைஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இதுல பாருங்க இப்போ உங்களுக்கு பார்ட்டி வைஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஜெய்ரிஷ் அண்ட் கோ வந்து 2 பில் இருக்கு,
இந்த 2 பில் அவுட்ஸ்டாண்டிங் 12 லாக்குங்க. அது ஒரு பில் பாத்தீங்கன்னா 35 நாள் ஓவர் டியூ ஆயிடுச்சு, இன்னொரு பில் 55 நாள் ஓவர் டியூ ஆயிடுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு MVS சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பில் இருக்கு. 4 பில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,80,410 ரூபா இருக்கு. இதுல பாருங்க ஒரு 48 நாள், ஒரு 47 நாள், ஒரு 36 நாள், 28 நாள் வந்து ஓவர் டியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்க பாத்துக்க முடியும். இதுவே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு நான் 50 நாள் ஆன பில் தனியாக எடுத்து கொடுங்க, 30 நாள் ஆன பில் தனியாக எடுத்து கொடுங்க, ஓவர் டியூ ஆன பில் தனியாக எடுத்து கொடுங்கன்னா அதுவும் பாசிபிள் இருக்கு. எங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே வந்து ஏஜ் வைஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஏஜ் வைஸ் வந்து ஏஜ் வைஸ் ஏஜிங் பை பில் டேட் நீங்க பார்க்க முடியும், ஏஜிங் பை டியூ டேட் பார்க்க முடியும். ஸோ உங்களோட எம்டி வந்து என்ன கேட்கிறாரு, அல்லது நீங்க எம்டியா இருக்கீங்க, நீங்க என்ன உங்களோட எம்ப்ளாயி கேட்குறீங்க, எனக்கு வந்து பில் போட்டதுல இருந்து எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறீங்க, அல்லது வந்து டியூ ரேட்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கேட்குறீங்க. இப்போ வந்து எந்த நீங்க சொல்றீங்க, ஒன்னு வந்து பில் போட்டதுல இருந்து 30 நாள் ஆனதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஆனதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம், அல்லது டியூ டேட் ஆகி 30 நாள் ஆனது 50 நாள் ஆனதுலாம் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த எந்த ரிப்போர்ட் வேணும் இதுல போயிட்டு எக்ஸாம்பிள் நான் டியூ டேட் கொடுங்க, டியூ டேட்டை பொறுத்தவரை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் 10, 30, 45, 60, ஸோ 75 அந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் பெண்டிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 79 லட்சம் வந்திருக்கும். அதுல வந்து பிலோ 15 டேஸ்ல வந்து ஒரு 17 லட்ச ரூபா இருக்கு, 15 to 30 டேஸ்ல ஒரு 21 லட்ச ரூபா இருக்கு, 30 to 45 நாள்ல ஒரு 9 லட்ச ரூபா இருக்கு, 45 to 60 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் தான் இது ஏஜிங் சொல்லுவோம். ஸோ இது வந்து டியூரேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ ஏஜ் வைஸ் எப்படி எடுக்கிறதுனா டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவபிள்ஸ். ஸோ ரிசீவபிள்ஸ் உள்ள வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து ஆல்ட் F7 பாத்தீங்கன்னா பில் பார்ட்டி வைஸ், ஒரே பார்ட்டி 2-3 இடத்துல இருப்பாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா பில் பார்ட்டி வைஸ் நீங்க உள்ள வந்தீங்கன்னா பார்ட்டி வைஸ் எல்லாமே பிரேக்கப் உங்களுக்கு வந்துடும். இதுல பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டி உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி வந்துடும். எகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஜ் வைஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏஜ் பை பில் டேட் ஆர் டியூ டேட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் டியூ டேட் போறீங்க, உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். எக்ஸாம்பிள் 30, 45, 60, 90, ஸோ 120 அப்படின்னு நீங்க மாத்திக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ இப்போ சேம் அதே பெண்டிங் அமௌண்ட் பிலோ 30 டேஸ்ல 39 லட்ச ரூபா, 30 45 நாள்ல உங்களுக்கு 9 லட்ச ரூபா, 45 to 60 நாள்ல 30 லட்ச ரூபா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வந்து பார்ட்டியோட அவுட்ஸ்டாண்டிங் டீடைல்ஸ் நம்ம பாக்குற விஷயம், நீங்க இதுல பாத்துக்கலாம். எகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ஷன் பேமெண்ட் சொல்லிடலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிப்போர்ட்ஸ் தாங்க, நம்ம வேற எங்கேயும் நம்ம போறது கிடையாது, எல்லாமே ரிப்போர்ட்ஸ் தான். இதுல டிஸ்பிளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ், ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ்ல ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலா வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் ரிசிப்ட்ஸ் நம்ம உள்ள வந்ததுங்க, பேங்க்ல இருந்து உள்ள வந்தது எல்லாமே வந்திருக்கும், கேஷ் உள்ள வந்தது எல்லாமே வந்திருக்கும், டேக்ஸ் எல்லாமே வந்தது எல்லாமே இருக்கும். இந்த ரைட் சைட்ல இருந்தது எல்லாமே நம்ம டேக்ஸ் கட்டினது, ஃப்ரைட் சார்ஜஸ் கட்டினது, வேஜஸ் கட்டினது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கட்டினது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். பேங்கிங் வந்து என்ன க்ளோசிங் இருந்திருக்குன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டேலி ஆயிரும், ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் வந்து டேலி ஆயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டோட்டலா நம்ம கம்பெனிக்கு வந்து ஏப்ரல் மாசம் எவ்வளவு எல்லாம் உள்ள வந்திருக்கு, எவ்வளவு எல்லாம் வெளில போயிருக்கு அப்படிங்கறது நீங்க ஈஸியா எடுக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த கரண்ட் லைபிலிட்டி பொறுத்தவரை டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து 9,144 ரூபா டேக்ஸ் நம்ம கட்டிக்கிறோம். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் 6,672 ரூபா தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த பணம் 1,90,325 ரூபா வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸுங்க, இதுதான் வந்து ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்ஜெட்ஸ் நம்ம சொல்லி பார்த்தோம். ஸோ பட்ஜெட்ஸ் ரிப்போர்ட் எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் டிஸ்பிளே, நீங்க ட்ரையல் பேலன்ஸ் போனீங்கன்னா எங்க போறோம், பட்ஜெட்ஸ் வந்து டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் போறோம். ட்ரையல் பேலன்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்பிள் நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போறேன் அப்படின்னா போயிட்டு நீங்க வந்து பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஏப்ரல்ல இருந்து செக் பண்றேன் அப்படின்னா நீங்க ஏப்ரல் செக் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் வேரியன்ஸ் நீங்க பாத்துக்க முடியும். பட்ஜெட்ல வந்து கலெக்ஷனா பேமெண்டா எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். நார்மல் பட்ஜெட்ஸ் நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஸோ இது வந்து பட்ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,45,900 ரூபா நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். ஆனா செலவானது வந்து 4,29,000 ரூபா ஆயிருக்கு. ஸோ எக்ஸஸ் வந்து இவ்வளவு ஆயிருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டோட வேரியன்ஸ் வந்து டேலியில எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸ் தான். இது ஆக்சுவலி நம்ம வந்து எனேபிள் பண்றது வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல பட்ஜெட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பட்ஜெட் மட்டும்தான் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றனால உங்களுக்கு ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பாக்குறேன். இது யாரெல்லாம் இன்டெப்தா வேணும்ன்றீங்களோ ஆஃப்டர் தி செஷன் நீங்க இண்டிவிஜுவலா கால் பண்ணிட்டு
நம்ம வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடலாம். எகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் டிஸ்பிளே கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ. ஸோ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நான் மே மந்த் எடுக்கிறேன். ஸோ மே மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். மே மந்த் பொறுத்தவரை இந்த இடத்துல இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 40,000 இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அவுட்ஃப்ளோ வந்து எக்ஸஸாக போயிருக்கு பாருங்க, 7,49,000 எக்ஸஸாக போயிருக்கு. நீங்கள் இதில் வந்து என்னன்னா நெட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நெட் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ்லாம் வந்திருக்கு. கேஷ் ஃப்ளோ அது எதுவும் இல்லை. இது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் தான், நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்துக்க முடியும். எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இந்த காஸ்ட் சென்டர்னு பார்த்தோம். அல்லது ஜாப் ஒர்க் அனலைசிஸ்ல போயிட்டு நீங்கள் வந்து பிரான்ச் வைஸ் நீங்கள் எப்படி பார்க்கணுமோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ரெவன்யூ எதுவுமே வரல, இந்த பிரான்ச்சில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லையான்றது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப மதுரை பாருங்க, மதுரையில வந்து நம்ம சேல்ஸ் வந்து 10 லட்ச ரூபா ஆயிருக்கு. சேல்ஸ் 10 லட்ச ரூபா ஆயிருக்கு. உங்களோட கன்சம்ஷன் இவ்வளவு ஆயிருக்கு, இன்னோட இவ்வளவு ஆயிருக்கு, எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு ஆயிருக்கு. பட் பர்டிகுலர் டேலியை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வைஸ், பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ், பர்டிகுலர் ஒர்க் வைஸ், பர்டிகுலர் பிரான்ச் வைஸ் நம்ம என்ன பண்ண முடியும், அதனோட ரெவன்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும். டேலி மூலியமா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதே போலதான் நம்ம வந்து லாஸ்டா நம்ம ஸ்டாக் சம்மரிங்க. ஸோ இந்த இடத்துல அதே போல ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு மொபைல்ல வந்து சாம்சங்ல வந்து எவ்வளவு ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட குடோன் வைஸ் ஸ்டாக்கையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் என்டர். அதே போல ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் பொறுத்தவரைக்கும் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். வாஷிங் மிஷினை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின்ல வந்து எல்ஜி 7 கிலோ, அதுல வந்து கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கு, மதுரையில எவ்வளவு இருக்கு, சேலம்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இதுவே நீங்க ரைட் சைட்ல வந்து கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா F12 கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஸோ குவான்டிட்டி வேணும், ரேட் வேணும், வேல்யூ வேணும், ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும், ஸோ கூட்ஸ் இன்வர்டு வேணும், ஸோ கூட்ஸ் அவுட்வர்டு வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம பார்த்த ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எவ்வளவு இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு இன்வர்ட் ஆச்சு, இப்போ நீங்க இதுலயே செக் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸோட சேல்ஸ் அதிகமா பண்ணிருக்கோமா, இல்ல சேல்ஸோட பர்ச்சேஸ் அதிகமா பண்ணிருக்கோமா, இல்ல க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக்கோட இன்னைக்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா இருக்கா அப்படிங்கறத நார்மலாவே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம சொன்னோம். ஸோ இது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் தான். இதுல டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, இதுல போனீங்கன்னா சேல் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ல போனீங்கன்னா ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி எல்லாமே இருக்கும். இதுல வந்து ஆல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல பர்ச்சேஸ் போடல, இதுல வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எங்க வரும் ரிப்போர்ட்ஸ்ல வந்து டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இண்டிவிஜுவல் லெஜர் வைஸ் பார்த்துக்கலாம், குரூப் வைஸ் பார்த்துக்கலாம். இல்லை ஸோ 1 ஏப்ரல்ல வந்து 112வது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர்ல எம்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாம்சங் கேலக்ஸி S8 வந்து 5 நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ 5 நம்பர்ல வந்து 3 நம்பர் உள்ள கொடுத்துட்டாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்என் வழியே உள்ள வந்துருச்சு. பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 குவான்டிட்டி வரணும். ஸோ பர்ச்சேஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S8 வந்து 112ல வந்து நம்ம வந்து எவ்வளவு நம்பர் 10 நம்பர் கொடுத்துருக்குறோம், 7 நம்பர் வந்துருச்சு. பர்ச்சேஸ்க்கு 7 நம்பர் பில் கொடுத்துட்டாங்க. இந்த ரெசிப்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்எனுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் பில் கொடுத்துட்டாங்க. இந்த 3 நம்பர் வந்து பேலன்ஸ் குவான்டிட்டி இருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதாவது எவ்வளவு ஆர்டர் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஆர்டர் சென்ட் பண்ணிருக்கோம், பேலன்ஸ் ஆர்டர் எவ்வளவு இருக்கு, இதுல எவ்வளவு நாள் ஓவர்டியூ ஆயிருக்குன்னு நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே ஓவர்டியூ ஆயிருக்கு. ஸோ 1 மந்த் நம்ம கெட் பண்ணிருக்கிறோம், அதுல வந்து 1 டே ஓவர்டியூ ஆயிருக்குன்றதை நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன். இதுலயே வந்து நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஆகும். இதுல வந்து ஆர்டரை ப்ரிக்ளோஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் ப்ரிக்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் குவான்டிட்டி 3 குவான்டிட்டி இருக்கு. அந்த நம்ம சப்ளையர் நமக்கு ஆர்டர் அப்படின்றாரு, நான் என்ன சொல்லிக்கிறேன், ஸோ எனஃப் ஸ்டாக் அப்படின்றது நான் சொல்லி அந்த ஆர்டரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஏற்கனவே இருந்த 3 ஆர்டர்ல ஒரு ஆர்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் தேவையான இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். சரி, ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்க கேட்கலாம்.